யூரோப்பில் வந்துட்டு அவங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அவங்க எல்லாருமே அவங்களோட அவங்களோட சிட்டிசன்ஸ்க்கு மக்களுக்கு இந்த மாதிரி 72 நாளுக்கு சாப்பாடு வச்சிட்ருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 72 நாள்னா ஆல்மோஸ்ட் 2.5 மாதம். அண்ட் திஸ் இஸ் வாட் நானுமே சொல்லி கொண்டிருக்கிறேன். டிசம்பர்லேருந்து, தட்ஸ் 2025 டிசம்பரில் ஏதோ ஒரு பேராபத்து வருகிறது என்று. நான் சொன்ன மாதிரியே ஆன் February 28 இந்த இஸ்ரேல் ஈரானை அடித்து அவங்க அதிபரை கொண்டு விட்டார்கள். அதுக்கப்புறம் 26ஆம் தேதி நம்ம பிரதம மந்திரி அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு போய் அந்த இஸ்ரேல் பிரதம மந்திரியை கட்டி கொட்டு, தட் இஸ் அப்பா லேண்ட், ஃபாதர் லேண்ட், மதர் லேண்ட் எல்லாம் கதையும் பேசிட்டு எல்லாம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கதையை மறைக்கிறதுக்கு இவ்வளவும் நடக்குது. இப்போது அந்த பழனி கேஸில், அந்த லேண்ட் கிராபிங் கேஸில், பழனி கோயில் கேஸில் அந்த அரெஸ்டான அந்த சார் பதிவாளர் யாரோ தமிழ் எனக்கு சரியாக சொல்ல தெரியாது, ப்ளஸ் அந்த வக்கீல் இறந்துட்டார் ஜெயிலில். அண்ட் தி சார் பதிவாளர் இஸ் சீரியஸ் இன் ICU. ஸோ ஆகையால் நீங்கள் யோசிக்கணும், இதில் ஏதோ பெரிய ஒரு தப்பு இருக்கிறது, அதை மூடி மறைக்கிறதுக்கு தான் இவர்கள் செத்திருக்கிறார்கள். ஆனால் அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இதெல்லாம் போய் வேண்டாம். இந்த அரசியல் கொள்ளையடிச்ச காசு போய் சம்பாதிக்க போனீங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் அது நம்மளை அடிக்கும். அதே மாதிரி கோயில் சொத்தை திருடுபவர்கள் அந்த குடும்பங்கள் ஜென்மத்துக்கும் உருப்பட மாட்டார்கள். எல்லோருமே ஆணவத்தில், அகங்காரத்தில் உத்திரையை அழித்து கொண்டு இது தேவையா என்றால் கண்டிப்பாக தேவை கிடையாது. மக்கள் கஷ்ட காலங்கள் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. ஆல்ரெடி பீப்புள் ஆர் சஃபரிங். இன்னும் ஃபியூல் தட்டுப்பாடு வரப்போகுது. இதுதான் நான் எப்பவும் சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் எங்கள் ஸ்டாஃப் கூட நிறைய பேர் நான் சொல்லும் போது அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்கும்போது ஒத்துப்பாங்க, ஐயோ அம்மா நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. நான் இதே நான் எங்கள் ஒர்க்கர்ஸ் கிட்ட சமையல் கட்டில் கேஸ் மேலே நம்பிட்டு வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் கறி அடுப்பு போடுங்கன்னா அப்போ யாருமே பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆனால் கேஸே கிடைக்காதப்ப என்ன பண்ண முடியுது? எல்லாருமே இந்த விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அந்த வேலை இருந்தப்போ அந்த பணத்தை எப்படி சேமிப்பது என்று தெரியாமல் நிறைய பேர் ஆட்டம் போட்டார்கள். இது தேவையா என்றால் கண்டிப்பாக தேவையில்லை. ஒரு சிலர் இந்த சூதாட்டம், இந்த ரம்மி, இந்த மாதிரி சூதாட்டம் எனக்கு எல்லா பேரும் தெரியாது. பட் இதெல்லாம் அந்த மார்டின் குடும்பம், அந்த மார்டின் அவங்க தான் இதை நடத்திட்டு இருக்காங்க. பல ஆயிரம் கோடி அவங்க சம்பாதிக்கிறாங்க. பட் பல ஆயிரம் குடும்பங்கள் இதால் ரோட்டுக்கு வந்திருக்க குடும்பங்கள் எனக்கு தெரியும். இந்த சூதாட்டம் ரொம்ப என்ன சொல்கிறது, இஸ் அடிக்டிவ். நம்மளுக்கு இந்த குடிகாரங்க மாதிரி அந்த குடிக்கு பழக்கமாயிட்டோன்னா அந்த நேரத்துக்கு அந்த குடிக்காட்டி எப்படியோ அதே மாதிரி தான் இந்த சூதாட்டம் எல்லாம். இது தேவையா என்றால் கண்டிப்பாக தேவையில்லை. வணக்கம் கீதா டிவிஎன் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இன்றைக்கு காலை நான் இந்த பேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார், கீதா ஐ திங்க் நம்ம பார்டரில் பாகிஸ்தானோட டென்ஷனாக இருக்கிறது, வார் வரும் நிலைமையாக இருக்கிறது சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் மோடி கவர்மெண்ட்டோட ட்ராமா. இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் கிட்ட இந்த மாணவர்கள் செய்த தர்ணாவால் திசை திருப்புவதற்கு இதெல்லாம் செய்கிறார்கள் என்று. அப்போ அவர் சொன்னார், இல்லை கீதா, இஸ்ரேல் ஈரானை அடித்து விட்டது ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதெல்லாம் திங்ஸ் ஆர் கோயிங் டு பி வெரி பேட். யூரோப்பில் அவங்க
யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அவங்க எல்லாருமே அவங்களோட அவங்களோட சிட்டிசன்ஸ்க்கு மக்களுக்கு இந்த மாதிரி 72 நாளுக்கு சாப்பாடு வச்சிட்ருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 72 நாள்னா ஆல்மோஸ்ட் 2.5 மாதம். அண்ட் திஸ் இஸ் வாட் நானுமே சொல்லி கொண்டிருக்கிறேன் டிசம்பர்லேருந்து. தட்ஸ் 2025 டிசம்பரில் ஏதோ ஒரு பேராபத்து வருகிறது என்று. நான் சொன்ன மாதிரியே ஆன் February 28 இந்த இஸ்ரேல் ஈரானை அடித்து அவங்க அதிபரை கொண்டு விட்டார்கள். அதுக்கப்புறம் 26ஆம் தேதி நம்ம பிரதம மந்திரி அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு போய் அந்த இஸ்ரேல் பிரதம மந்திரியை கட்டி கொட்டு, தட் இஸ் அப்பா லேண்ட், ஃபாதர் லேண்ட், மதர் லேண்ட் எல்லாம் கதையும் பேசிட்டு எல்லாம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கதையை மறைக்கிறதுக்கு இவ்வளவும் நடக்குது. இதில் பாதிக்கப்பட போவது யார் என்றால் மக்கள், பாமர மக்களுக்கு இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. ஆனால் இந்த அரசியல் கொள்ளையர்களுக்கு இன்னும் 10 தலைமுறைக்கு கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். இதில் யார் மேலே தப்பு என்றால் அந்தந்த நாடு அந்தந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த தலைவர்களுக்கு எல்லோத்துக்குமே ஆணவம். அந்த ஆணவத்தால் இந்த உலகத்தில் இருக்கும் மக்கள், அப்பாவி மக்கள் எல்லாரும் தான் கஷ்டப்பட போகிறாங்க. இந்த வார் நல்லதே செய்ய போகிறதில்ல. இந்த வார் மறுபடியும் நீடித்து இன்னும் சீரியஸாக போச்சுன்னா 10 ஆண்டுகளுக்கு அதோட எஃபெக்ட் இருக்கும். நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நிறைய தடவை என்னோட வீடியோஸில். த வேர்ல்டு எக்கானமி இஸ் இன் அ மெஸ். அதுக்குள்ளார இந்த அரசியல் தலைவர்களுக்கு அவங்களோட ஆணவத்தால் ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுக்கொண்டு இந்த ரிலீஜியஸ் வாஸ், மத ரீதியாக சண்டைகள், ஜாதி ரீதியாக சண்டைகள் நம்ம நாட்டில். இதெல்லாம் தேவையா என்றால் என் கிருஷ்ணர் சொல்கிறார், முட்டாள் மக்களே, நீங்கள் தான் இந்த மதத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள், கடவுள் இல்லை என்று. உண்மைதான். ஐ பிலீவ் இன் வாட் மை கிருஷ்ணா சேஸ். என் கிருஷ்ணா சொல்வார், நீங்கள் தான் எங்கள் மேலே சண்டை போட்டு கொண்டு இருக்கிறீர்கள், நாங்கள் ஒன்று தான். மை சிவா ஆல்சோ சேஸ். சிவா லாஃப்ஸ். சிவன் என்னோட பேசும்போது சிரிச்சுக்கொண்டே நக்கெல்லாம் சிரிப்பார். சொல்லுவார், கீதா நீங்கள் தான் சண்டை போட்டுட்ருக்கீங்க மதத்தை பற்றி, நாங்கள் ஒரே கடவுள் தான் என்று. ஒவ்வொரு பேர் வெவ்வேறு பேருடன், பட் ஒரே கடவுள். அதை யார் கேட்பது, யார் நம்புவது, யார் பேச்சு யார் கேட்பது கிடையாது. எல்லோருமே ஆணவத்தில், அகங்காரத்தில் ஒருத்தரை அழித்து கொண்டு, இது தேவையா என்றால் கண்டிப்பாக தேவை கிடையாது. மக்கள் கஷ்ட காலங்கள் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. ஆல்ரெடி பீப்புள் ஆர் சஃபரிங். இன்னும் ஃபியூல் தட்டுப்பாடு வரப்போகுது. இதுதான் நான் எப்பவும் சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் எங்கள் ஸ்டாஃப் கூட நிறைய பேர் நான் சொல்லும் போது அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்கும்போது ஒத்துப்பாங்க, ஐயோ அம்மா நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. நான் இதே நான் எங்கள் ஒர்க்கர்ஸ் கிட்ட சமையல் கட்டில் கேஸ் மேலே நம்பிட்டு வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் கறி அடுப்பு போடுங்கன்னா அப்போ யாருமே பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆனால் கேஸே கிடைக்காதப்ப என்ன பண்ண முடியுது, எல்லாருமே இந்த விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, வீட்டுங்களில் தவிர்த்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸ் அண்ட் ஆல் த கமர்ஷியல் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ்லாம் விறகு அடுப்புக்கு நிறைய பேர்த்துக்கு கேஸ் இல்லாத நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் கூட மூடினாங்க. ஐ ரிமெம்பர் தட் ஹேப்பன் இன் மார்ச். நான் மெட்ராஸ்லேருந்து கோயம்புத்தூர் வந்துட்டு இருக்கும்போது அதை பார்த்தேன். மக்களுக்கு இந்த சேமிக்கிறது இதே கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்குமே ஜம்பம், வீண் செலவு. அடுத்தவன் பெரிய கார் வச்சுருக்கான்ட்டு நம்ம அவனாச்சுமே கடனுக்கு வாங்கி ஒரு கார் வாங்கணும், நகை வாங்கணும். நிறைய பெண்மணிகளுக்கு இந்த என்ன சொல்கிறது, அடுத்த வீட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனோன்னா அங்கே ஐயோ அந்த அம்மா இந்த நகை போட்டுச்சு, இந்த பட்டுப்படை போட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரங்கக்கிட்ட நச்சுவாங்க. ஐ டோட்லி டோன்ட் பிலீவ் இன் ஆல் தீஸ் திங்ஸ். நான் நகை எனக்கு எப்பவுமே போட பிடிக்காது. பட் ஐ திங்க் லாஸ்ட் 15-16 இயர்ஸாக நான் எந்த நகையும் போடுறதில்லை. பட் அதுக்கு முன்னாலே நான் வெறும் ஒரு கம்மல் தான் போடுவேன். நான் இந்த நெக்லஸ்ஸு, வளையல், செயின் இதை எனக்கு போட பிடிக்காது. வளையலெல்லாம்
எங்கள் அப்பா என்னை அப்படி வளர்த்துருக்கிறார். பட் மை சிஸ்டர், என்னோட அக்காவுக்கு வந்து ரொம்ப நகை பிடிக்கும். ஆகையால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்டம். ஸோ ஆகையால் நான் செய்வது ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன், அடுத்தவர்கள் செய்வது தப்புன்னு என்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் இதெல்லாம் தேவையானால் கண்டிப்பாக தேவையில்லை. பட் கோல்டு சேமிப்பு இஸ் ஃபார் செக்யூரிட்டி. அதுக்குன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணிட்டு ரொம்ப இது போட்டுட்டு இருந்தாங்கன்னா இது வந்து பேராபத்தும் வரும். இதால் அதில் மக்கள் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு, நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகள் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலை இருந்தப்போ அந்த பணத்தை எப்படி சேமிப்பது என்று தெரியாமல் நிறைய பேர் ஆட்டம் போட்டார்கள். இது தேவையா என்றால் கண்டிப்பாக தேவையில்லை. ஒரு சிலர் இந்த சூதாட்டம், இந்த ரம்மி, இந்த மாதிரி சூதாட்டம், எனக்கு எல்லா பேரும் தெரியாது. பட் இதெல்லாம் அந்த மார்டின் குடும்பம், அந்த மார்டின் அவங்க தான் இதை நடத்திட்டு இருக்காங்க. பல ஆயிரம் கோடி அவங்க சம்பாதிக்கிறாங்க. பட் பல ஆயிரம் குடும்பங்கள் இதால் ரோட்டுக்கு வந்திருக்க குடும்பங்கள் எனக்கு தெரியும். இந்த சூதாட்டம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இஸ் அடிக்டிவ். நம்மளுக்கு இந்த குடிகாரங்க மாதிரி அந்த குடிக்கு பழக்கமாயிட்டோன்னா அந்த நேரத்துக்கு அந்த குடி காட்டி எப்படியோ அதே மாதிரி தான் இந்த சூதாட்டம் எல்லாம். இது தேவையா என்றால் கண்டிப்பாக தேவையில்லை. இது எவ்வளோ குழந்தைங்க உணர்கிறார்கள் என்றால் நிறைய பேருக்கு அந்த சின்ன வயதில் புரியறதில்லை. இப்போ வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ட்ரெண்ட். அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி இந்த படிக்கிற காலத்தில் உங்களோட அட்டென்ஷன் எல்லாமே அந்த படிப்பு, நம்மளுக்கு எப்படி ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி தான் யோசிக்கணும். தவிர்த்துட்டு தேவையில்லாமல் இந்த முட்டாள் அரசியல்வாதிகள், அயோக்கியர்கள் பின் தொடராதீங்கள். இது நல்லதுக்கு இல்லை. ஒரு காசுக்கு இதெல்லாம் உபயோகப்படாது. அன்லெஸ் நீ பாலிட்டிக்ஸ் போய் பொலிட்டிக்கல் லைஃப்பில் கொள்ளடிக்கணும்னு நினைத்தால் அப்போ நீ பின்பற்றிக்கோ, அது உன்னோட இஷ்டம். பட் அது ரொம்ப நாள் நிரந்தரம் கிடையாது. இப்போது அந்த பழனி கேஸில், அந்த லேண்ட் கிராபிங் கேஸில், பழனி கோயில் கேஸில் அந்த அரெஸ்டான அந்த சார் பதிவாளர் யாரோ, தமிழ் எனக்கு சரியாக சொல்ல தெரியாது, ப்ளஸ் அந்த வக்கீல் இறந்துட்டார் ஜெயிலில். அண்ட் தி சார் பதிவாளர் சீரியஸ் இன் ICU. ஸோ ஆகையால் நீங்கள் வந்துட்டு யோசிக்கணும், இதில் ஏதோ பெரிய ஒரு தப்பு இருக்கிறது, அதை மூடி மறைக்கிறதுக்கு தான் இவர்கள் செத்திருக்கிறார்கள். ஆனால் அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இதெல்லாம் போய் வேண்டாம். இந்த அரசியல் கொள்ளையடிச்ச காசு போய் சம்பாதிக்க போனீங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் அது வந்து நம்மளை அடிக்கும். அதே மாதிரி கோயில் சொத்தை திருடுபவர்கள், அந்த குடும்பங்கள் ஜென்மத்துக்கும் உருப்பட மாட்டார்கள். இதுதான் உண்மை. தமிழில் ஒரு இது இருக்கிறது, சிவன் சொத்து குலநாசம் என்று. இது உண்மை, நடந்தே தீரும். தேவையில்லை நம்மளுக்கு. ஆகையால் மக்கள், நீங்கள் எல்லோரும் வந்துட்டு இந்த what is say emergency, it's an emergency situation. நம்ம எல்லோரும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். யோசிங்க, சிந்திங்க, இருக்கிற வேலையில் விட்டு போகாதீங்க. புது வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஆகையால் நான் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி ரெய்னி டேஸ். அந்த ரெய்னி டேஸ், அந்த மழைக்காலத்துக்கு சேமிப்பு சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.